2006 கல்யாணம் ஆச்சு. அவங்க எங்கள் வீட்டுக்காரர் என் கூட தான் இருந்தாங்க. ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பாப்பா நின்றுச்சு. அந்த பாப்பா லாங்கில் போனேன், ஹைதராபாத்துக்கு 7 மாசத்துல ஒரு பாப்பா பசங்க ஆயிடுச்சு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அப்புறம் 2வது அதால குழந்தை இல்லாத இருந்தோம் மேடம். 5 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தோம். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனால் அவருக்கும் ப்ராப்ளம் இருந்தாங்க, எனக்கும் ப்ராப்ளம் சொன்னாங்க. 2 பேரும் செக் பண்ணி மாத்திரை மருந்து எடுத்து 2வது ஒரு பாப்பா நின்றுச்சு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்போ அந்த பாப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு வாட்டி காற்று மழை நிறைய அடிச்சிச்சு இல்லை, அந்த டைமில் பாப்பா மேலே கது வந்துச்சு. அந்த பாப்பாவும் இறந்துச்சு. நீ ரொம்ப ஃபீல் பண்றியே ப்ரோ. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் வச்சு இப்போ 3வது பாப்பா. இவங்க என்ன பண்ணாங்க, 3வது பாப்பா நாங்கள் மெட்ராஸில் தான் அந்த மேடை வகத்தில் வாடகை எடுத்துருந்தோம். அடிப்பாங்க உதைப்பாங்க, இல்லை இந்த அடிப்பட்டு கூட அவங்க அடிச்சுதான் அடிச்சுதான் வேலை பண்ணாங்க, கொத்தனா வேலை செஞ்சாங்க. தூத்துக்குடி கொத்த நான் போய் விவசாயம் பண்றேன், நீங்க வந்து சம்பாதிச்சிங்களா, நம்ம வீடு இல்லை எங்களுக்கு. ஆனா நீ சம்பாதிச்சிங்களா, நம்ம 2 பேரும் சம்பாதிச்சோம். நானும் விவசாயம் பண்றேன், நீயும் சம்பாதிச்சிருந்தா நம்ம வீடு கட்டி சொந்தமா வீடு கட்டி அது வரைக்கும் குழந்தை எல்லாம் வேணாம்னு தள்ளி போட்டுருந்தோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அந்த 4 வருஷத்துல இங்க இருந்தாங்க பாரு, ஒரு பொம்பளுக்கு கொத்தனார் வேலைக்கு போகும்போது ஒரு பொம்பளை கூட தொடர்பாயிட்டு எனக்கு 1 வருஷம் தெரியாது. 1 வருஷம் கழிச்சு தான் தெரியும் பொம்பளை கூட தொடர்பு. தெரிஞ்ச உடனே மருந்து குடிச்சிட்டேன். ஹாஸ்பிட்டலில் என்ன சேர்த்தாங்க மருந்து குடிச்சுட்டு. அங்கே என்ன சொன்னாங்க, எங்கள் அக்காலாம் கூட இருந்தாங்க, இது நான் வீணா சந்தேகப்படுறேன்ட்டு வயிறு வலியாட மருந்து குடிச்சுட்டான்ட்டு ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அதாவது கேஸ் முடிச்சுட்டாங்க. வயிறு வலி போலீஸ் வந்து விசாரிச்சது, அதாவது கேஸ் முடிச்சுட்டாங்க. அன்னைக்கே ஆரம்பிச்சுட்டாரு, நான் அந்த பொம்பளை கூட தான் வாழ்வேன். முதுகுல குத்திட்டுல, முதுகுல குத்தி மாப்பிள்ள இல்ல மாப்பிள்ள பண்ணிட்ட நீ. எனக்கு ஆம்பளை புள்ள இல்லை, எனக்கு ஆம்பளை புள்ள வேணும். இவளுக்கு 3 பொண்ணா பிறந்துச்சு, எனக்கு ஆம்பளை புள்ள வேணும், நான் அவங்க கூட தான் வாழ்வேன். என்ன தப்பிச்சுக்கலான்னு பாக்குறீங்களா? குட்டி சிங்கம் எனக்கு வேண்டும். சரி பரவாயில்ல, நாங்கள் அதோட விட்டோம். சரி திரும்பிடுவான்ட்டு அப்படியே அந்த பொம்பளை ஓயாத ஃபோன் பண்ணும், சும்மா ஃபோன் பண்ணும். என் குழந்தையும் பார்க்க மாட்டேங்கிறாரு. அந்த பொம்பளைக்கே தான் எல்லாம் செலவு பண்றது. எல்லாம் வேஸ்ட், டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், எனிதிங் எவ்ரிதிங் வேஸ்ட். இது நடாமத்துல நான் 2 லட்சம் ரூபாய் மகளிர் லோன் வேற எடுத்து கொடுத்துட்டேன் மேடம். மகளிர் பழுப்பு போச்சோம், கிணறுக்கு மோட்டர் போட்டோம், பழுப்பு போச்சோம். இந்த நடம்புல 2 லோனும் கட்ட மாட்டேன்ட்டாரு. லோனும் கட்டத்துல அந்த பொம்பளைக்கே செலவு பண்ணியிருந்தா. அப்பதான் கேட்டேன் அந்த பொம்பளைக்கு நான் ஃபோன் பண்ணி, இது மாரி என் குடும்பம் தழுகிறேன், நீங்களாம் நல்லா இருப்பியான்ட்டு கேட்டேன். பேத்தனமா பேசாம இருக்கீங்க, நீ எப்படி நீ அவகிட்ட பேசலாம் ஃபோன் பண்ணி, நீ என்னத்துக்கு பேசுற அவகிட்டன்ட்டு அங்கிருந்து வந்து செம்ம அடி, ரத்தம் ஊத்த அடிச்சு இப்போ ஆட்டோ ஓட்டுறான். அந்த ஆட்டோல ஈத்து போட்டுங்கன்னா அடியோட எடுத்து ஊர்ல எடுத்து கிடச்சிட்டு வந்துட்டேன். இல்ல புரியல. அப்படி என்ன பண்ணாங்க, அங்க பஞ்சாயத்து பண்ணாங்க, இது மாதிரி பண்றான் ஆம்பளை புள்ள வேணும்ட்டு. இது மாதிரி பண்ணாங்க. சரி ஆம்பளை புள்ள வேணுமா, அவனே தான் சொன்னான், என் சொத்தெல்லாம் எழுதி வச்சிடறேன், 1 ஏக்கரா சொத்து, என் சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவனே தான் சொன்னான். அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் பஞ்சாயத்து பண்ணி சரி எழுதுடா சொத்துன்ட்டு சொன்னாங்க. பஞ்சாயத்து பண்ணி அவன் 1 ஏக்கரா மொத்தத்தையும் எழுதி வைக்கிறேன், அங்கே போய் நான் 50 சென்ட். அது வரைக்கும் அந்த பொம்பளை ஃபோன் பண்ணி சொன்னாங்க மேடம், ஐடியா கொடுக்குறாங்க பொம்பளை இப்படி நடந்துக்கோ. நீ என்ன கேட்ட, இவன் என்ன பதில் சொன்ன உனக்கு? நான் என்ன கேட்டேன்னு அவருக்கு தெரியும், அவர் என்ன சொன்னாங்கிறது எனக்கு தெரியும். அவ்வளவு பிரச்சனை நடந்து போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் அவங்க எழுத போற நேரத்தில் அந்த பொம்பளை ஃபோன் பண்ணி ஐடியா கொடுக்குது. அந்த ஐடியாவோட அவன் சொத்து தான் 50 சென்ட் என் பொண்ணு பேர்ல எழுதுறேன்ட்டு 50 சென்ட் எழுதி வச்சுக்கிறான். எழுதி வச்சுட்டு அதோட வந்துட்டான். அவ்வளவுதான், என்னையோட உறவு அந்துருச்சுன்னு வச்சுக்க, மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். சொல்றேன் கேட்டு போங்கயா. ஏத்திட்டு மாரி விட்டு போயிட்டான், கடனா வேறைக்குது மாரி விட்டு போயிட்டான். மகளிர் இருக்குன்னா நீங்க அங்க பஞ்சாயத்து பண்ணி சொத்தெல்லாம் எழுதிட்டு வந்துட்டு பிறகு இங்க ஒன்றும் பண்ண முடியாதுமா, நாங்கள் பேசி ஒன்னா விடுறோம், அவங்க கூட வாழ சொல்லினாங்க. அவங்க கூட்டு பேசுறதுக்கு நான் என் பொண்டாட்டி கூட தான் வாழறேன், நான் எந்த பொம்பளை கூட இல்லை அவங்க பேசுறதுக்கு. சரி நீ எந்த பிரச்சனையும் இல்லைன்னான்றாங்கம்மா, நீ போய் வாழுமான்ட்டு அவங்க தான் சொன்னாங்க. அவன் இருக்கிற இடத்துல போய் வாழுனாங்க. பேட்ச் ஒர்க் பண்ண முடியுமா? முடியும் நினைச்சா முடியாதுன்னு நினைச்சா எதுவுமே முடியாது. அதோட போனேன், போய் வாடகை எடுத்தோம், அவ்வளவுதான். அன்னைக்கு மரானத்தை விட்டு கிடச்சிட்டு ஓட்டான். அந்த பொம்பளை இட்டுமே கல்யாணம் பண்ணிட்டாங்களாம், கல்யாணம் பண்ணின்னு வாங்குறாங்க அவங்க. மானங்கிட்ட பையல, மானங்கிட்ட பையல, உனக்கு அறிவு இருக்கிற அறிவிட்ட பையல, செத்த பையல. அது கூட இருன்னு சொல்றேன் நான், என் கூட இரு, பாப்பா கூட இரு, கூட இருந்தா தானே மேடம் பாப்பா. அது என்ன எனக்கு அது மனசுல இருந்தா தோணும், பின்னாடி அது என்ன நினைக்க மேடம். அதுவும் கஷ்டப்பட லைஃப் ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. என்ன பேருமா அவனுக்கு? உங்க ஹஸ்பண்ட் பேர் என்னமா? கோபாலகிருஷ்ணன். அவர் எப்படிமா பழக்கம்? வேலை செய்ய மொத்தமா பழக்கம். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. அப்பயும் நான் என்ன பேசினேன், அப்பயும் ஓதிக்கிட்டே என்கிட்ட சொன்னேன், நான் ஓதிக்கிறேன், நீங்க பிரச்சனை எதுவும் பண்ணிக்காதீங்க அப்படின்னு. அவங்களும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நார்மலா என்கிட்ட சிரிச்சு பேச ஆரம்பிச்சாங்க. சரி அது விடுங்க, அது இப்போ எதுக்கு? அதானா அடிச்சுட்டு மாஞ்சி மண்டை உடைச்சி சொத்துலாம் எழுதி வச்சிட்டாரு. இவர் வந்து என்ன கேட்டாரு, ஒன்னாலதான் இந்த அளவுக்கு இருக்கேன் நானு அப்படின்னா. நான் அன்னைக்கு என்ன சொன்னேன்னா, 2 பேர் வாழ்க்கை என்னால வாழ முடியாது, உங்க பொழப்பு கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. நான் தனியா இருக்கேன்னா நீயும் தனியா வந்து நீ எழுதி இன்னும் நல்லா எழுதி கொடுத்தா கொடுத்துட்டு வந்து வாழ்த்தா வாழுன்னு சொன்னேன். அன்னைக்கு இவங்க அப்பா இவங்க மாமனார் ஃபோன் பண்ணி நீ கல்யாணம் பண்ணிக்குமா, அது போய் பிரச்சனை பாத்துக்கலாம், ஓவரா இது பண்ணாங்க. அவங்கதான் தாலி எடுத்து கொடுத்தாங்க. யாரு? இவங்க மாமனார் கிட்ட சத்தியமா நான் அதை பண்ணல.
என்ன சொல்லி முடிக்க விடுங்க. உனக்கு தெரியாதா ஒரு திருமண வாழ்க்கை ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது? எத்தனை வாட்டி கேட்டிருப்ப நீ? எத்தனை வாட்டி இந்த 2 பொண்டாட்டி கதை கேட்டிருப்ப? நாங்க 2 பேரும் ஏமாந்துருக்கீங்கல்ல சார். ஏமாந்துட்டு போறோம் சார். அவ்வளவு விவரமா இருக்கு, என்னத்த பண்ண போறோம் எனக்கு தெரியலையே. ஏன் வாழ்க்கை எப்படி கத்துக்கிட்ட? நான் தனியா தான் அது வேற பிரச்சனை போயிட்டு ஃபர்ஸ்ட் சந்தேகப்பட்டிருந்தாரு. யாரு? ஃபர்ஸ்ட் நான் கல்யாணம் பண்ணவங்க. ஓ, ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. சினிமா கேட்போம், கேவலப்பே கேட்போம். இல்லங்க, உங்க பேர் என்னங்க? கோபாலகிருஷ்ணன். இன்னும் 2 ஆட் பண்ணலாமா? கோபாலகிருஷ்ணன் பேருக்கு ஏத்த மாதிரி கிருஷ்ணன் பேர் வச்சிருக்கீங்க. கிடையாது மேடம். 2 பொண்டாட்டி வச்சிருந்த யாராவது அவனுக்கு ஒரு பொண்டாட்டியே வச்சு சமாளிக்க முடியல. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. குழந்தைக்கு டிராவல் தாங்காம என்ன ஹாஸ்பிட்டல்ல 1 மாசம் கண்ணாடியில வச்சிருந்த குழந்தை கொரோனாஸ்ல பிறந்தது. அவங்க அப்பா அந்த முடி எப்படி அலட்சியல கொண்டு அந்த குழந்தை மறுநாளே இறந்து போச்சு. இவர் எங்க போனாருன்னு கேளுங்க. பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. 2வது குழந்தை நல்ல ஆரோக்கியமா பிறந்து நல்ல பைக்ல முன்னாடி டேங்க்ல உட்கார வச்சு கூட்டு போற அளவுக்கு வச்சிருந்தாங்க. எங்க அம்மா என்ன பண்ணாங்க, தீபாவளிக்கு நோம்பு கும்பிடா குழந்தைய கூட்டு வர. அப்பா என்ன பண்ணாரு, புது வீடு பால் காசன வீட்டுல பழைய காலத்துல அந்த காலத்துல சட்டம் வச்சு இது ஆங்கிலம் தான் இருக்கும். அந்த கதவு எடுத்து உள்ள வச்சு இது கீழே போட்டு அந்த கதவு குழந்தை ஸ்பாட்ல மண்டியில அடிச்சு. ஓவர் யோ யார்ட்டியா பேசிட்டு இருக்க? அது ஆக்சிடென்ட். முதல்ல நெக்லிஜென்ஸ், முதல்ல அது பண்ணாங்க, அது தவறு. 2வது நடந்தது ஆக்சிடென்ட். யாரும் குழந்தைய கொல்லணும்னு கதவை கொண்டு போய் உள்ள வைக்க மாட்டாங்க. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். பொண்ணு ஒரு வாரம் இட்டாந்து கூட வச்சு இவங்கள வேலை செஞ்சுக்கிறாங்க. என் பொண்ணு சொல்லுது, அம்மா ஒரு பொம்பளை அம்மா அப்பா அப்படி அடிச்சு பேசுறாங்க. அது சொல்றது போய் சொல்லுதா? உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. அதெல்லாம் விசாரிச்சு தான் நான் வந்து குடிச்சது. சரி குடிச்சு முடிஞ்சு போச்சு. இது அவங்க செஞ்சுதான் அவங்களே சொல்லலாம், என் புருஷன் இப்படி விட்டு போயிட்டான், இப்படி இது பண்ணிட்டான், அவங்க இன்னொரு புருஷன் தேடிக்கிட்டாரா இல்லையே. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. ஊர்ல பஞ்சாயத்து பண்ணாங்க. பஞ்சாயத்து பண்ணது என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு சொத்து வேணுமா வீடு வர வேணுமான்னு கிடையாது, எனக்கு சொத்து வேணுங்க அப்படின்ட்டு சொத்து எழுதி வாங்கிக்கிறாங்க. உங்ககிட்ட சொன்னா பஞ்சாயத்துல இப்படி கைட்டி அங்க கைட்ல இப்பதான் கைட்டினேன். இப்பதான் அங்க அம்மாடி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பேசாம இருக்க சொன்னேன்னா? உனக்கு சொத்து திரும்ப வேணும், சொத்து எழுதி யார் வேணா கிளம்பு, சொத்து எழுதி வைங்க அப்படின்னு உங்க அப்பா அம்மா எல்லாருமே கேட்டாங்க. எங்க அப்பா அம்மா கேட்டாங்களோ இல்லையோ நான் சொல்லல. எனக்கு சொல்லல கிடையாது, நீ சொன்ன. பேசாம ரெடியாமா? அறிவு கிட்ட முண்டோ எப்படியாடா பண்றது? உங்களுக்கு என்ன ஆம்பளை பிள்ளை வேணும்னு இன்னொரு கல்யாணம் பண்ணீங்களா? இல்ல மேடம், எங்க அப்பா தான் சொன்னாரு, நீ அவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க, நீ வேற கல்யாணம் பண்ணிட்டு. எங்க அப்பா தான் தாலி எடுத்து வந்து எல்லாம் சொல்றதுலாம் போய். நீ நடிகண்டா. இல்ல மேடம், எனக்கு புள்ள ஒரு ஆம்பளை புள்ள வேணும்ன்றதா இருந்தேன். ஆனா எங்க அப்பா என்ன பண்ணாரு, சரி அப்ப இது பொம்பளை பிள்ளை ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்களா? இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? இல்ல மேடம், எங்க அப்பா வந்து சொல்லி அறுவரை சொல்லி பாப்பாக்கு எத்தனை பொண்டாட்டி? அப்பாவும் 2 தான். 2. அதான் இப்ப நீங்க உங்களுக்கு பையன் பிறந்தா உங்க பையனுக்கு அதே தான் கத்து கொடுக்க போறீங்க. நல்ல குடும்பம் அப்படிதான் எடுத்துக்கணும். கர்மம் இது கரெக்ட். நான் கேட்ட கேள்விக்கு இப்போ 2 பொண்டாட்டி வச்சீங்க, ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிட்டீங்க. போன் இல்லாம நிம்மதியா இருக்கற. போன் இருந்தனா பைத்தியம் முடிச்சு. அப்ப உங்க பொண்ணை பார்க்காம நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சட்டப்படி செல்லுமா செல்லாது அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. அப்படியே செல்லாது மேடம், நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு தெரியுமாமா சட்டப்படி செல்லாதுன்னு? இப்ப பேசணும்னால தெரியுமா? செல்லாது. ஒரு மனைவி இருக்கும்போது டிவோர்ஸ் வாங்காம இன்னும் ஒரு திருமணம் பண்ணீங்கன்னா அந்த திருமணம் பண்றது பெண்ணுக்கு தான் ரிஸ்க். எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? சொல்லு, உன் சொத்துன்றிய அது என்ன 4 லட்சம் வருமா 5 லட்சம் வருமா? இப்ப போய் போன வாரம் மேரிட் வந்தீங்களா? 18 வருஷம் அவருக்கு கல்யாணம் ஆகி நான் சின்ன வயசு. நமக்கு சொத்து பிரச்சனையா புருஷன் பிரச்சனை? அவர் சொத்தை பத்தி பேசாத. சரிங்க. எனக்கு ஆத்திர அடங்கலங்க. என்னங்க வருது குழந்தைக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. அவங்க திருமணம் பண்ணலைன்னா கூட அந்த குழந்தைக்கு அப்பாக்கு இருக்கிறது சொத்துலயும் அப்பாக்கு சம்பாத்தியத்திலயும் எல்லா உரிமை இருக்கு. கேட்டுக்க. சொத்து அவங்களுக்கு கூட கொடுத்துருங்க, பிரச்சனை இல்ல. அவங்களுக்கும் லைஃப் இருக்கு. இப்படிதான் நான் சொன்னேன், லைஃப் இருக்கு, அவங்களும் பாக்கணும். நினைக்கிற மாதிரி 2 பேர் எல்லாம் வாழ முடியாது. யாருன்னா ஒரு ஆளு இப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும். முடியாது. நீ கல்லாட்ட அடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். இப்படிதான் நான் சொல்லி. இது முதல்ல கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி வயத்துல குழந்தை வாங்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கலாம்ல. அதுக்கு முன்னாடி மேம் இப்ப தெரியுமா இவ்வளவு தெளிவா பேசுறேன். அவளுக்கு கேரண்டி இருக்கு. அவ கல்யாணம் பண்ணி சட்டப்படி முறைப்படி திருமணம் பண்ண மனைவி. உனக்கு என்ன இருக்குமா? மரியாதை இருக்குமா உனக்கு? ஏன் இப்படி மறுபடியும் தப்பு பண்றீங்க? ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இப்ப கூட வராரு மேடம், ஒரு 5 நிமிஷம் பொண்டாட்டி. நானு இந்த அம்மா நினைச்சுக்கிறாங்க வரலன்ட்டு. 10 நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் பொண்டாட்டி வருது. நான் வந்து ட்ரெஸ் ஏத்தாந்து குத்துட்டு நானும் சைலண்டா இந்த என்ன தான் பேசுறேன்னு ட்ரெஸ் ஏத்தாந்து குத்துட்டு பாப்பாவை பாக்கல. 2 நாளா ஒரு 5 நிமிஷம் பொண்டாட்டி. ஆனா பாப்பா முகத்தை பாக்கல. 5 நிமிஷம் பொண்டாட்டி அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. இவ்வளவு நியாயம் பேசுறீங்களே. இந்த பொண்ணு இன்னொருத்தரோட தொடர்பு வச்சுட்டு 2 பேர் கூட வாழலாம்னு நீங்க ஒத்துப்பீங்களா?
பயந்துட்டியா? பயமா? பயந்துட்டா. டேய், டேய், எனக்கு என்னடா பயம்? தெரியுதா? இன்னொரு தொடர்பாயி அவ இன்னொருத்தரோட வாழ்ந்துட்டு இருந்தா இந்த மாதிரி 2 பேரும் ஆம்பளைங்களா உட்காந்து பேசுவீங்களா? உங்களுக்கு ஒரு நியாயம், அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. 1 மாசம் ஆகுது அவன் ஊருக்கு போய். 1 மாசத்துக்கு முன்ன என்ன பண்ணாங்க தெரியுமா? இவங்க அக்கா பசங்க, அக்கா வீட்டுக்காரங்க இவ எல்லாம் பிடிச்சி இங்க அடிச்சு கிழிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. இன்னோட 1 வருஷம் ஆகுது நான் அந்த ஊர் பக்கம் போய் பார்த்து. சும்மா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நோச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்ன அடி? உங்க 2 பேருக்குள்ள பாசமே இல்லையா? பாசம்லாம் இருக்கு மேடம். அவர் என்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட தெரிய மாட்டாரு. இப்ப அந்த அம்மா மோகத்துல இருக்கிறாரு. அந்த அம்மாவை இழுக்காதீங்க. இங்கேயே அடிச்சு சொல்லிட்டேன். அவ்வளவு பெரிய சித்தா யார் அடிச்சா? யார் அடிச்சா? கொஞ்சம் அடிச்சு பாருங்க. அடிச்சு பாருங்களேன் அவனை. நான் யாரு? இந்த அம்மா உனக்கு பொருளாட்டினா நான் யாரு? 18 வருஷமா நல்லா இருந்துச்சா? இந்த கேள்வி நீங்கள் தவிர்க்க வேண்டும். புருஷன்ட்ட போய் உட்காந்து பேசு. அவர்தான் என்னை ஏத்து. நான் எவ்வளவு சொல்றேன். மகள உட்காரு. வேண்டாம். சாந்தி, நான் சொல்றது கேளு. போ. 2 நாளைக்கு முன்ன தெரியல. 5 நிமிஷம் அங்கே கொண்டு உட்காரு. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. முருகன் மாதிரி 2 நாளைக்கு முன்ன தெரியலப்பா. இப்ப நடிக்கிறேன், நல்லா நடிக்கிறேன். ஏய் புடிச்சா நீ காட்ட போயிடுச்சா? 2 நாளைக்கு முன்ன தெரியல, 5 நிமிஷம் கொண்டாட்டி நல்லா நடிக்கிறேன். நம்புமா? நான் வந்துக்கிறேன்ல, நல்லா நம்பு. 18 வாழ்ந்தவளே 18 வாழ்ந்தவளே. நீ போனது உண்மைதானே? உண்மைதான். என்னங்கடா இது? செஞ்ச தப்ப கோவமா ஒத்துக்கிறீங்க. புது ட்ரெண்டோ? இப்போ வந்துதா உண்மை வந்துச்சுல்ல. எனக்கு வேணாம் மேம். அவன் என்ன வாழட்டும், இல்ல அவன் சாவறானோ, அவன் என்ன என் கடனை கொடுத்துட்டு நீ கிளம்பிக்கலாம். என்னென்னமோ பண்ணி எப்படியோ மாட்டி விடுறீங்க. பிரச்சனை இல்ல. இப்ப இந்த 2 நாள் மேட்டர்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இப்ப இது சொல்லவும் தான் எங்களுக்கு தெரியும். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி எப்ப வந்தாரு? நேத்து முன்னாடி 10 நாளைக்கு ஒரு வீடு வந்து தான் போவாரு. 10 நாளைக்கு ஒரு வீடு அங்க வந்து கேட்குமா சொத்துக்கு கதவை துறனாங்க. ஆய் கோயந்த சாமியா. சாந்திக்கு என்ன பிரச்சனை நான் சொல்றேன். அவளுக்கு எப்படி அவரை திரும்ப அவள்கிட்ட கொண்டு வர வைக்கிறதுன்னு அவளுக்கு தெரியல. அப்ப சொத்தை பத்தி சொன்னாலாவது வருவாரா? அது இன்னொன்னு அந்த கோவம் கிடையாது மேடம். பேசக்கூடாது. சொத்துக்கு வாரிசு ஆயிடும். இருக்கிறத நம்ம எப்படியாவது வாங்கிடுவோம் அப்படின்னு இப்ப மெட்டில பண்ணுறாங்க. அதுக்கு தான் நீங்க போனீங்களா 4 நாள் முன்னாடி? போக சொல்லுங்க, பிரச்சனை இல்ல. எனக்கு வேணாம் பிரச்சனை. நான் நல்லவ தாங்க. போய் வாழ்ந்துக்கோ. வீட்டுக்குலாம் வரக்கூடாது சொல்லிட்டேன். இதுக்கு மேல டார்ச்சர் பண்ணக்கூடாது மேம். என்னையும் வீட்டுக்கு வர சோலி முடிச்சு. நீங்க புள்ளைய பாக்கணும்னா புள்ளைய மட்டும் பாத்துட்டு வரணும். அந்த மனநிலை இருந்து தான் மேடம் வந்திருக்கேன். எது 4 நாள் முன்னாடி போனப்ப புள்ளைய மட்டும் தான் பாத்துட்டு. அதான் பாயிண்ட் ஆயி போச்சு. ஆமா, அதுதான் கரெக்டான பாயிண்ட். என்னடா முட்டாளாயிட்டேன் நானு. தாயா புள்ளைய பழகிட்டு டபால்னு வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில நமக்கு. இப்போ நான் வந்து 2 பேரும் ஒண்ணா வாழுங்க, நீங்க ஒண்ணா போங்க நல்லா சொல்லவே மாட்டேன். அவர் பாட்டுல இருக்கட்டும். ஓகே, அந்த பொண்ணு உறுதியா தான் இருக்கா. நீங்க உங்க பாட்டுல இருங்க. தேவையில்லாம சண்டை போடாதீங்க. அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா, குழந்தைக்கு நல்ல ஒரு சூழலை கிரியேட் பண்ணி கொடுங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசி என்னவா இருந்தாலும் அந்த பொண்ணோட அப்பா, உங்க குழந்தையோட அப்பா, மரியாதை இல்லாம பேச பேச அந்த குழந்தைக்கு மனசுக்கு அப்படி ஒரு வருத்தம் இருக்கும். அது வெளில காட்டிக்கலாம். பேசாதீங்க, எதுவுமே சொல்லாதீங்க. அவர் வந்து அவரை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. நீங்க கிளம்புங்க. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன். நடந்துருச்சு. எனக்கு எண்டே கிடையாதுடா.